டிஎம்கேல செய்றவங்கலாம் தாய் கழகத்துல சேர்றோன்றது வந்து எது கரெக்டான்னு எனக்கு தெரியல. அதிமுகன்றது வந்து திமுகவை எதிர்த்து கண்ட அரசியல். இயக்கம். தாய் கழகம்னு எப்படி அத சொல்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஓபிஎஸ் வந்து முன்னாடியே அவருடைய கீழ இருக்கவங்கள வந்து திமுகல இணைச்சு பல்ஸ் பார்த்துட்டாரு. உள்ள இருக்கிறவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் பொறுமையா உள்ள போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பாணி வந்து கலைஞர் பாணி, ஜெயலலிதா பாணி கலந்த பாணி தான் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவரது. திமுகவுக்கு வந்து தென்மண்டங்கள் ஃபுல்லா மொத்த ஸ்வீப் கொடுக்கணுன்றதுக்காக எடப்பாடியும் வேலை செய்யறாரு, சசிகலா வேலை செய்யறாங்க, ராமதாஸ் வேலை செய்யறாரு, இப்போ ஓபிஎஸ் இங்க இணைஞ்சு திமுகவும் வேலை செய்யுது. எடப்பாடி இஸ் நாட் அ லீடர், ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸுக்கான லீடர். அவ்வளவுதான் நம்ம கொண்டு போனோம். நாளைக்கு ஒரு இதை வந்து கட்சி ஜாதி கட்சி ஆல்ரெடி ஒரு ஜாதி கட்சி மாதிரி ஆக்கிட்டாங்க அதிமுக. இந்த தடவை அதிமுக அலைன்ஸ் ஃபார்ம் ஆகி ஜெயிச்சிரும் நினைக்கிறது ஒரு மாயை. சிகே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக ஆர்வலர் திரு சிகே அவர்கள் ஜார்ஜியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். வாருங்கள், அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. 2வது நாள் ஜார்ஜியாவில் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப கோல்டா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க இருந்து இன்னொரு ஒரு லொகேஷனை மாறுறோம். அங்க ஒரு ஸ்னோவா இருக்கான். பாப்போம் எப்படி இருக்குன்னு. நீங்க ஜார்ஜியால இருந்தாலும் இங்க ஒரு பெரிய பிரேக்கிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருக்கு. முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக, அது மட்டும் இல்ல, தாய் கழகம் திமுக இணைஞ்சு இனிமே நான் பணியாற்ற போறேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக வந்து சர்வாதிகார போக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு, அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு சார். எப்படி சார் பாக்குறீங்க? இது நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தானே தேவா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இணை பொதுச் செயலாளர் மாதிரியான பதவி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. அது வந்து நம்ம கலைஞர் ஸ்டைல சொல்லணும்னா பழம் நழுவி பாலில் விழ காத்து கொண்டிருந்தது அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த நிலைக்கு வந்துருச்சு, பால்ல விழுந்துச்சுன்னு முடிஞ்சு இணைஞ்சிட்டாரா? செய்தி வந்துட்டு இருக்கு, இணைஞ்சிட்டாரு. கட்டி பிடிச்செல்லாம் இதெல்லாம் போட்டாங்க, சால்வெல்லாம் போட்டாங்க. ஆமா. இதுல என்ன பிரச்சனைனா எனக்கு இதுல ஒண்ணுமே புரியல. டிஎம்கேல செய்றவங்கலாம் தாய் கழகத்துல சேர்றோன்றது வந்து எது கரெக்டான்னு எனக்கு தெரியல. அதிமுகன்றது வந்து திமுகவை எதிர்த்து கண்ட அரசியல். அதுல தாய் கழகம்னு சொல்ல முடியாத கட்சி. தாய் கழகம்னு எப்படி அது சொல்றாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஓபிஎஸ் வந்து முன்னாடியே அவருடைய கீழ இருக்கவங்கள வந்து திமுகல இணைச்சு பல்ஸ் பார்த்துட்டாரு. அது ஒன்றும் பெருசா இதுவா இல்ல. அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் பொறுமையா உள்ள போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓபிஎஸ் நம்ம நினைச்ச மாதிரி போய் திமுகல சேர்ந்துட்டாரு. நம்ம இதை மறுபடியும் நம்ம பதிவு பண்ணோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கு. பதவி பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம் அவங்க என்ன ஆஃபர் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ஓபிஎஸ் மாதிரியான ஒருக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாதாரண பதவி கொடுக்க வாய்ப்பு இல்லை ஒண்ணு. அதே மாதிரி இணை பொதுச் செயலாளர் அது வரைக்கும் கொடுப்பாங்க. இணை பொதுச் செயலாளர் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரிதான். இணை பொதுச் செயலாளர்ன்ற ஒரு போஸ்டிங் இல்லை, இவருக்காக உருவாக்கப்படலாம் திமுகவுடைய இது பிரகாரம். அது வந்து அது கொடுத்தாலும் ஓகே, இல்லைன்னா பொருளாளர் பதவியும் அவருக்கு வழங்கப்படலாம். பொருளாளர் பதவின்றது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இவர் டிஆர் போலதான் இருக்காரு. பொருளாளர் வந்த உடனே கொடுப்பாங்களா சார்? ஓபிஎஸ் நம்பி கொடுக்கலாம்ப்பா. அவர் இருக்கிற தலைமைக்கு விசுவாசமா இருப்பாரு. நமக்கு தான் பாத்துக்கிறோமே. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசி. அதுக்கப்புறம் பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்டாரு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் அமைதியா காத்திருந்தாரு. ஸோ அவரால் துணிஞ்சு இமிடியேட்டா எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்றது எல்லா கட்சி அரசியல்களுக்கும் தெரியும். கலைஞர் நிறுவனத்துல போயிட்டு தர்மபுரி போறாரு சார். அப்புறம் அதெல்லாம் உட்கார வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைன்றீங்க? அங்கதான் பண்ண முடியாது, அதெல்லாம் இங்க பண்ண முடியாது. அங்கதான் பண்ண முடியல. அங்க கீ கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, இங்க கீ கொடுக்க ஆள் இல்லையே. சொல்றதை மட்டும் செஞ்சு திமுக போயிட்டு பண்ணிட்டு போக வேண்டியதுதான். திமுக மறுபடியும் சொல்ற மாதிரி நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், ஸ்டாலின லேஸ்ல எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கலைஞரை விட சிறந்த அரசியல்வாதி ஸ்டாலின்ன்றதை நான் நம்புறேன். நான் அதை பதிவு பண்ணேன். பல பேர் சொல்லுவாங்க கலைஞர் வேற இவருன்னா அவ்வளவு இதுன்ற மாதிரி. நான் அது ரொம்ப கிளியரா சொல்றேன். அவருடைய பாணி வந்து கலைஞர் பாணி, ஜெயலலிதா பாணி கலந்த பாணி தான் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவரது.
ஸோ அந்த அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலாவும், சரி அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம பிஜேபி எதிர்த்தா இந்த தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியும்னு 10 வருஷமா அரசியல் பண்றவங்க அவங்க. அத நல்லா ஸோ புரிஞ்சுக்கிட்டாரு சார் அவரு ஸ்டாலின். புரிஞ்சுக்கிட்டு அந்த 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 பாலிடிக்ஸ் தான். இத முன்னாடியே குடுத்திருந்தா 2வது தடவ அதிமுக 16ல கூட வந்திருக்காது. கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவரால அந்த பொசிஷன் வர முடியலன்றது தான் ரியாலிட்டி. ஒரு நல்ல ஷூட் பாலிட்டிஷியன் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நம்ம அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அவர் அடிக்கிற எல்லா அ இவ இது எடுக்க காயினுமே முடிவு வந்து இதுவும் ஆகுற மாரி தான் வெற்றி இருக்கு. ஆற முடியாத தான் எடுக்கிறாரு சார் எல்லாமே. ரொம்ப குரூஷியலா எடுக்குறாப்ல. அண்ட் ஒன் மோர் திங் இந்த காங்கிரஸுக்கு அவங்க 28+1 குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன் ஆஃபரு. 27+1. கடைசி 28 நெனைக்கிறேன் அது. அது வெளிய சொல்றது. அது செய்திகள்ல வர்றது அது. 28+1ன்ற மாரி அறிவிச்சிருக்காங்க, குடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து 35 க்குள்ள இருக்கு. அ +2வா சார்? ஆ 35+2வா? 35 35. +1 35+1. ஓகே. அ அ அதாவது இந்த சென்னை வர்றதுக்கு முன்னாடி இது வந்து ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா, தி டிராவல் வித் டிஎம்கேன்னு இல்லன்னா டிவிகே. எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாரு தான் தோணுது ஸ்டாலினு. பட் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் வந்து அந்த 25லருந்து 28 வரைக்கும் அவங்க ஏறி வந்திருக்கிறதே வந்து பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். அ பட் அத டக்குன்னு விட்டுறக்கூடாதுன்றதையும் அவரு ஒ கணக்கு போடுறாருன்னு தான் நான் நெனைக்கிறேன். சார் அ என்னோட கேள்வி அந் என்னன்னா, காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணியில இருக்கிறப்போ, அந்த கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற அந்த அந்த வியூ இருக்கு சார். அந்த பாயிண்ட் இருக்கு. ஆனா இப்ப காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருந்து வெளிய போனா கூட, இப்ப நெறைய கட்சி உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாரி தான் அந்த பார்வை தான் இருக்கா? இல்ல போனா அந்த ஆ அதுதான். இப்ப நீங்க இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மாரியான ஆட்களும், இப்போ டிவிகேக்கு செங்கோட்டையன் இணையும்போது என்ன ஒரு டாக் இருந்தது? கண்டிப்பா பெரிய ஒரு பூஸ்ட்ட கொண்டு பெரிய வந்து பூஸ்ட். அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிரியேட் ஆகும் டிஎம்கேக்கு. ஓபிஎஸ் மாரியான ஆட்கள். ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள்ன்றத நான் ரொம்ப இங்க மென்ஷன் பண்றேன். அவரு என்னதான் வந்து பொலிட்டிக்கல்ல அன்எத்திக்கலாவோ, இல்ல சரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம எல்லாமே பண்ணாரோ, அதே பட்சத்துல அவருக்கான வேல்யூல நம்ம எங்கேயும் குறைக்கிறதுக்கு இல்ல. சரி தனியா நின்னாரு. பலாப்பழத்துல கிட்டத்தட்ட 4,50,000 ஓட்டு ஒரு தொகுதியில வாங்கியிருக்காரு. பேச்சு. ம். டிடிவிக்காக தொகுதி மாறி நின்னாருன்னு நெனைக்கிறேன் அந்த தேர்தல்ல. ம். ஆமா. எம்பில. சப்போஸ் டிடிவி தொகுதியில நின்னுருந்தா இவர் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்குன்ற மாரி ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ இது பிரகாரம் பார்க்கும்போது இவருக்கான அந்த வேல்யூ கிட்டத்தட்ட அங்க சுத்தி இருக்கிற ஒரு தொகுதிக்கு 20,000, 30,000 ஒரு 10,000லேருந்து 20,000 ஓட்டுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த இடத்துல ஒரு 30, 40 தொகுதியில திமுக வெற்றிக்கு அது உதவும்ன்றது நான் நினைக்கிறேன். அதே மீன்வேல் சசிகலா அவர்கள் ஒரு இப்போ கட்சி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க தனியா நின்னு இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்கன்னே வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள். அதுவும் அந்த ஒரு 30, 40 தொகுதியில திமுகவுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி நடக்குதுன்னா, அ ஒ ஒ ஒ ஒரு ஜாதகக்காரர் 9 கிரகமும் உச்சம் பெற்றால் எப்படின்ற மாரி, அ திமுகவுக்கு வந்து தென்மண்டங்கள் ஃபுல்லா மொத்த ஸ்வீப் குடுக்கணுன்றதுக்காக எடப்பாடியும் வேலை செய்றாரு. சசிகலா வேலை செய்றாங்க. ராமதாஸ் வேலை செய்றாரு. அ இப்போ ஓபிஎஸ் இங்க இணைஞ்சு திமுகவும் வேலை செய்யுது. ஸோ எல்லாருமே அந்த தென் மண்டலத்த திமுக சைட்ல தள்றதுக்கான மொத்த வேலையும் வேலையில பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஏன் அப்டின்னா, முதல்ல இக்னோர் பண்ணது திரு எடப்பாடி. எஸ். அதுக்கான எந்த மெனக்கெடலுமே பண்ணல. அவர் கொங்கு மண்டலத்தில மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். அத வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் அப்டின்ற மாரி அவர் நெனைக்கிறாரு. ஆனா இந்த தடவ கொங்கு மண்டலம் முடிஞ்ச உடனே அவரே தூக்கி எறிஞ்சிட்டு, சப்போஸ் ஜெயிக்கலன்னா, எஸ்பி வேலுமணி, தங்கமணி யாராவது தூக்கிப்பாங்க. நான் நான் திடகாத்தமா நம்புறேன். சார் நம்ம ஒரு விஷயம் வந்து கிளியரா பார்க்கலாம் சார். ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி ஓபிஎஸ் சிஎம் வராரு. சிஎம்மா இருந்துட்டு இருக்கும்போது அவர தூக்கிட்டு சசிகலா வரணும்னு பார்க்குறாங்க. சசிகலா, எடப்பாடிய உட்கார வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து சசிகலாவ தூக்கிட்டாங்க. இப்ப இவரு இருக்கும்போது ஓபிஎஸ் தூக்கிட்டாங்க. இப்படி துரோகம் மேல துரோகமா செஞ்சுட்டு இருக்காங்க சார். இந்த கட்சி கடைசி துரோக அல்ல சசிகலா வந்து அ துரோகம் இழைக்கப்பட்டவருக்குள்ள வராங்க. துரோகம் இழைச்சவங்களுக்குள்ள வரல. ஓகேவா? மித்த எல்லாருமே துரோகத்துக்கு என்னைக்குமே திருப்பி துரோகம்ன்றது தான் ரிசல்ட்டா வரும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அரசியல்ல பின்னாடி நீங்க அரசியல்ன்றது ஒண்ணு இருக்கு. அரசியல்லயே அரசியல் பண்றதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது வேற.
ஓகேவா? இன்னைக்கு ஏத்தி விட்டாங்க, இறக்கி விட்டாங்கன்னா, நான் திருப்பி சொல்றேன். சசிகலா தான் முதலமைச்சராக ஓபிஎஸ் ஆறதுக்கு காரணம். அவங்க இறங்குனம்போது அமைதியா போயிருந்தாருன்னா பரவால்ல. தர்ம யுத்தம்ன்னு பண்ணாரு. கரெக்ட். இன்னைக்கு அவருடைய நிலைமை அந்த கட்சியில நிக்குது. அனாதையாகி வந்து நிக்கிறாரு. சரி, இன்னைக்கு ஒருவேள அன்னைக்கு வந்து சிஎம்மா இருக்கிறாங்க. சரி, அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்துட்டு இவங்க சிறைக்கு போனதுக்கு அப்புறமும் கண்டிப்பா சிஎம் பதவி இவருக்கு தான் சார் குடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓபிஎஸ்ட்ட தான் சார் குடுத்துட்டு போயிருப்பாங்க. அது பல தடவ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுல அ இ இ இந்த இடத்துல வந்து தான் நம்ம சொல்லணும். ஏன் இப்ப சசிகலா டிடிவி மேல கோவமா இருக்காங்க? சில பாலிடிக்ஸ்லாம் இருக்கு. அன்னைக்கு திரு நடராஜன் அவர்கள் வந்து சசிகலா அவருடைய அ கணவர் வந்து ஓபிஎஸ் நீக்க வேண்டாம், பரவால்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ன்னு சொல்லும்போது, அத கேட்காம இவங்கள ஏத்தி விட்டு பண்ணதுல, இந்த பக்கம் ஒரு ஆம இருக்காரு பாரு, ஆர்பி உதயகுமாரு, இந்த பக்கம் இவரு டிடிவி, இந்த மாதிரியான சில பேர்கள்லாம் இருக்காங்க. இவங்கனால தான் இதெல்லாம் நடந்தது. அவர் போய் அம்மாவுடைய இதுல மொட்டை அடிச்சு, "நீங்க தான் முதலமைச்சர் ஆவணும்" அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆரம்பிச்சு வச்சது இந்த ஆர்பி உதயகுமார் தான். அங்க ஆரம்பிச்சது தான் 7:30. ஓகேவா? இத பண்ணாதீங்கன்னு சொன்னாரு நடராஜன் சார். அது கேட்கல இவங்க. அன்னைக்கு அது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு, அவங்கவங்க சுயலாபத்துக்கு அவங்கவங்க ஒரு இடத்துல போய் அ இருந்துட்டு செட்டில் இருக்காங்க. ஆயிட்டாங்க. அதுல சசிகலா அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூ நீங்க இந்த இதுல மாநாடுல பார்த்தீங்கன்னா, அந்த கொடநாடுல விஷயத்த வந்து ரொம்ப ஒரு இதுவா பேசியிருப்பாங்க. ஓகேவா? அந்த இன்சிடென்ட்ல காரணகர்த்தா அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுதான். நம்ம அத சொல்றேன். இனி திமுக காரங்க மேல கேஸ் வந்து இனிஷியேட் பண்ணுங்கன்னு எடப்பாடி வந்து மத்திய அரசுக்கு பிரஷர் குடுக்கிறதா கேள்வி. அதே திமுக அரசு ஏன் கொடநாடு கேஸ் எடுத்து இவர் மேல பிரஷர் குடுக்கக் கூடாது? குடுக்க முடியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அந்த ட்ராய்லருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கால் இது. ஓகேவா? டீட்டெயில்ஸ் ரெக்கார்டிங் கிடைச்சதுன்னா, அது எடப்பாடிக்கு பாதகமா போவும். அது வந்து மத்திய அரசுலருந்து ஹோல்ட்ல வச்சிருக்காங்கன்னு. பட் மத்திய அரசுலருந்து எக்ஸிட் ஆன எடப்பாடி ஆளு 1 வருஷம், 1 1/2 வருஷத்துல இருக்கும்போது, ஏன் திமுக மெனக்கெடுக்கல அத வாங்குறதுக்கு? நல்ல கேள்வி. அந்த டைம்ல அ அது அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்கன்னா, இது ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். தேர்தல் நேரத்துல இது வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சசிகலா அவர்கள் வந்து ஒரு ஒரு பாமர பெண் பேசுற ஒரு ஸ்லாங்ல வந்துட்டாங்க. ஓகேவா? ஒரு அரசியல்வாதி மாரி இல்லாம, நியாயம் கேட்டு இது கண்டிப்பா ஒரு சில இடத்துல இம்பாக்ட் ஆகும். அ அப்படின்றத நான் நம்புறேன். இதுல எந்த ஒரு இது 1000 தான் வந்து அவங்க சிறை சென்றிருந்தாலும், அந்த ஊழல் வழக்குல போயிருந்தாலும், மக்கள் அதெல்லாம் வந்து இப்ப மனசுல வச்சுக்க மாட்டாங்க சார். மறந்திருப்பாங்க. இப்ப அவங்களும் ஒரு சரி கட்சி அனுதாபத்துல தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கே.பி. முனுசாமி பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நேத்து ஒரு இன்டர்வியூல, ஒரு மேடையில. ஊழல்ல பணம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கா அவங்க சசிகலா அவர்கள்லாம் பேசலாமா? அப்படின்னு. இந்த ஆளு எதுலருந்து சம்பாதிச்சாருன்னு எனக்கு தெரியல. இவர் வந்து கட்சியில அரசியலுக்கு வரும்போதே கோடீஸ்வரனா வந்தாராமா. இல்ல இந்த போன திமுக ஆட்சியில இவருக்கு ஒரு 5 பெட்ரோல் பங்க் வாங்குனாராமே. ஓகேவா? அதெல்லாம் எந்த ஊழல் பணத்துல வாங்குனாராமா? நேரடி பணத்துல வாங்குனாரான்றது அ கேள்வி. இந்த அம்மாவ நம்ப வந்து ஊழல்வாதின்னு சொன்னோம் நானு. இவனுங்க சொல்றாங்கனாலே, இவங்க ஜெயலலிதாவையுமே ஊழல்வாதின்னு சொல்றாங்கன்றது தான் அர்த்தம். பொருள். ஆமா. புரியுதா? பொருள். இவனுங்களே இவங்க மேல சேத்து அடிச்சு மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. அத விட இவர் ஜெயலலிதா மேல தான் விழும்ன்றத யோசிக்காம, எடப்பாடி மேலயே பெருமையா பேசிட்டு இருக்காரு அந்த மேடையில. அவருடைய பதவிக்கு ஒரு எம்எல்ஏ சீட்ட குடுத்து, அந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணி ஒரு எம்பி ஒரு பதவி அப்ப குடுத்து, அத ரிசைன் பண்ணி ஒரு எம்எல்ஏக்கு வந்து நின்னு, இருக்கிற ஒரே பதவி. இத எடுத்து தேமுதிகவுக்கோ இல்ல வேற யாருக்கோ குடுத்திருந்தா ஒரு கூட்டணி கட்சி அமைஞ்சிருக்கும். இவங்க சுயநலத்துக்கு இருந்தாலும் ஒண்ணா நம்பர் சுயநலவாதிகளா இவர் இந்த ஆர்பி உதயகுமாரு, ஆ 2, 3 பேரு மணி இவர் சிவி சண்முகமும், ஜெயக்குமார் கூட கட்சிக்காக அந்த நேரத்துக்கு ஏற்ற விஷயங்கள்ல பேசிக்கிறாங்க. அந்த தலைமைக்குன்னு போடலாம். இவங்க 2 பேர்லாம் வந்து ஆம புகுந்த வீடு மாரி. ஒரு காலத்துல சொல்லுவாங்க அந்த இதுல. இவங்க இருந்தால அது விளங்காது. விளங்காதுன்னுவாங்க. அந்த மாரி இவங்க இருக்கிற வரைக்கும் எடப்பாடியும் ஜெயிக்க போறது கிடையாது, வரப்போறது கிடையாது. இவர வச்சு இவர் சொல்லி 10.5 சொல்லி குடுத்துட்டு, இவங்களுக்கு தேவையான அந்த 60, 50 தொகுதி ஜெயிச்சுக்கிட்டாய்ங்க. ஓகே. பொதுவான இடத்த விட்டாய்ங்க. இந்த மாரி தான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அரசியல் பண்ணின்னே இருக்க முடியுமே தவிர, அ அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே இவங்க முஸ்தரிப்பு பண்றதில்ல. இப்படி இந்த சொல்றீங்க. தோல்வி முடிஞ்சுனா எஸ்பி வேலுமணி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? செங்கோட்டையனே இப்ப அதிமுகவுக்கு தான் வரப்போறாரு அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு இருக்காரு சார். அவன் எங்க தேன் குண்டுல கல்லு இருக்காருன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. தேன் குண்டுல கல்லு போடுறாங்கப்பா. இவங்க பேசியிருப்பாய்ங்க. ஏன்னா கொங்கு பெல்ட்ல இவங்களுக்கு மிஸ் ஆவுது. ம். முக்கியமான பவர் ஓட்டு போகுது. இவிங்களுக்கு அவரு வராருன்றத விட இவிங்க பேசியிருப்பீங்க. என்னது? அது இவங்க சொல்லியிருக்க மாட்டாய்ங்க. வாங்கண்ணான்னு. அவர் பார்க்கலான்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம்.
ஒரு பேச்சுக்கு சொல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கால் தானே. இப்ப இங்க இருக்கும்போது கூட வெளிய இருந்தாருன்னா டிவிகே கிட்ட பேசியிருந்தாரு, சசிகலா கிட்ட பேசியிருந்தாரு, டிடிவி கூட பேசியிருந்தாருன்னு இருக்கு இல்லையா? அதுதான் அரசியல். சோ அந்த இத பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாரோ, அதே தான் இப்பவும் இருந்திருப்பாரு. இவரு வந்து சும்மா அந்த டிவிகேக்குள்ள ஒரு கலவரத்த உண்டாக்கலாம். ஏன்னா இப்ப செங்கோட்டையன் பண்ணதுனால கொங்கு பெல்ட்லயும் இவங்களுக்கு ஓட்டு உடையுது. ரா அதே மாரி ராமதாஸால கொஞ்சம் உடையுது. இப்ப இந்த உடையறது எல்லாமே இவங்களுக்கு வீக்கா போகுதுன்றனால இவங்க பயப்படுறாய்ங்க. இப்ப போன 60 தொகுதிய நம்ம ஜெயிப்போமா? அதுவே சந்தேகம் தான் இல்ல இந்த இந்த எலக்ஷன்ல. அ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு என்னடா பண்றதுன்னா, இப்போ செங்கோட்டையன்லாம் சேரணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னா, சேரணும்னு நெனைக்கிற சசிகலாவ நீங்க சேர்க்கலல்ல. கண்டிப்பா. சேரணும்னு நெனச்ச ஓபிஎஸ்ஸ நீங்க சேர்க்கலல்ல. சேர்த்துக்கல, அப்பன்னா என்ன சேர்த்துக்கல. காரணம்? ஏன் காரணம்? கொங்கு பெல்ட்க்கு மட்டும் தான் இவங்க கான்சன்ட்ரேஷன் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அது ரொம்ப கிளியரா தெரியுதுல்ல சார் இவங்க. ஆமா. தென் இருக்கிறவங்க அப்படியே மாவட்டங்களையும் ஒதுக்குறத. ஒதுக்குறாங்க. தென் மாவட்டம், வட மாவட்டங்கள் மொத்தத்தையும் இவங்க இக்னோர் பண்ணிட்டு, இவங்க இருக்கிற இடத்த அதுதான் சொல்றேன். எ நடராஜன் அவர் வந்து அ இவங்க கூட எடப்பாடி போனா, அது திருப்பி கட்சி வராது, காப்பாத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் இதுதான். அவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு. சுயநலமா இருக்கிறது ஓகே. இந்த தலைவர்னா என்னன்னா, பொதுநலமா இருக்கணும். இவர தலைவர்ன்னு சொல்லாதீங்கன்னு நான் பல தடவ சொல்லிட்டு இருக்கேன். எடப்பாடி இஸ் நாட் எ லீடர். ஹி இஸ் எ ஒன் ஒரு ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ்க்கான லீடர். அவ்வளவுதான் நம்ம கொண்டு போனோம். நாளைக்கு இவரு இத வந்து ஜாதி கட்சி ஆல்ரெடி ஒரு ஜாதி கட்சி மாரி ஆக்கிட்டாங்க அதிமுகவ. இப்ப அங்கங்க கிளை கழக செயலாளர்கள், நிர்வாகிகள்லாம் எல்லாமே அம்மாவும், எம்ஜிஆர் இருக்கும்போது ஆரம்பிச்சதுனால, இவருக்கு அது வந்து பிளஸ்ஸா போயிட்டு இருக்கே தவிர, இவருக்கு இதுல வந்து இவருடைய இன்புட் எதுவுமே கிடையாது. இல்ல சார். நீங்க இது வந்து ரொம்ப கிளியரா நம்ம பார்க்கலாம் சார். ஏன்னா போன எலக்ஷன்ல 21 எலக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணி ம். பாஜக வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்டா ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. ஓகே நம்ம இந்த எலக்ஷன ஃபேஸ் பண்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. ஆனா இந்த எலக்ஷன்ல பிஜேபி வந்து ஒரு கான்ஃபிடன்ஸும் தெரியல சார். ஏதோ கூட்டணியில இருப்போன்ற ஆனா இந்த தேர்தல்ல வந்து சப்போஸ் தனியாவே பிஜேபி அலைன்ஸ் ஃபார்ம் ஆகி நின்னுன்னு இருந்தா, அ அதிமுக ஒரு 4வது இடத்துக்கு கூட போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அ கூட இருந்து அவங்க காலி பண்ணாங்கன்றத விட, தனியா இருந்து எதிர்த்து நின்னு செஞ்சு விட்டாங்கன்றத ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது அது ஏன் அந்த தவறான முடிவு பிஜேபி எடுத்தாங்கன்னு இன்னும் எனக்கு தெரியல. பட் அ இந்த தடவ அதிமுக அலையன்ஸ் ஃபார்ம் ஆயி ஜெயிச்சுரும்னு நெனைக்கிறது ஒரு மாயை. மாய தான் சொல்றேன். அதாவது இருக்கு, ஆனா இல்ல. இருந்துச்சுன்னா தேர்தல் ரிசல்ட் தெரியும். இப்ப வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியறதுலாம் இல்ல தான். ஓகேவா? ஏன் அப்டின்னா, அதிமுகவுடைய வோட் பேங்க் சரிஞ்சுட்டே வருது. எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நெனைக்கிறது வாய்ப்பே இல்ல. எந்த எந்த தேர்தல்லயுமே நான் சொல்லியிருக்கேன். 1 ஓட்டுலருந்து 500 ஓட்டுன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அத அந்த ஸ்டாலின் ஒரு ஓட் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காரு சார். ரொம்ப கிளியரா தெரியுது இந்த எலக்ஷனுக்கு அது. ஆ ஸ்டாலின் பண்றது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கவரு மதமையில தெரியாம 5000 குடுத்தேன், 2000 குடுத்தேன்றது இல்லாம, இத வந்து இணைச்சுட்டே இருக்காரு. நீங்க ரூ. 10,000ன்றீங்க. முதல்ல சரி நான் என்ன கேட்கிறேன், இவங்க ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. வரியிலருந்து விலைவாசி எல்லாம் உயர்ந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் குறைப்பேன்னு சொல்லுங்களேன். நீங்க ஏன் ரூ. 10,000 குடுக்குறீங்க? ஏன்னா பாஜக உங்களால 2 பேருமே ஒண்ணு தான் சார் பண்றாங்க. இருக்கிற இவங்க கஜானாவ காலி பண்றதுக்கு இல்ல. சூப்பரான வேலைய நான் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கும் நான் இந்த வீடியோவுல பதிவு பண்றேன். யாராலயுமே இந்த விலைவாசிய குறைக்க முடியாது. முதல்ல இப்போ திருப்பி எடப்பாடி வந்தா இந்த கடனையும் குறைக்க முடியாது. விலைவாசியும் குறைக்க முடியாது. ஏத்துனது ஏத்துனது தான். நான் என்ன கேட்கிறேன், ஏத்துனத குறைக்கலன்னு சொல்லலாம்ல. அத விட்டுட்டு நான் ரூ. 10,000 கருண தொகை நீ யாரு கருண குடுக்குறதுக்கு? நான் என்ன கருண மனு குடுத்தா காத்துட்டு இருக்கோம் மக்களு? எங்க அ பணத்த வச்சு எங்க கடனையாச்சும் அடைங்க. அதுவே போதும். அதுவே பெரிய விஷயம். போதும். இல்ல அது முடியாதுன்னு தெரியும். ரூ. 10,000 இன்டூ 2,00,00,000 பேருக்கு குடுத்தா, அது வந்து 20,000 கோடிப்பா. 20,000 கோடிய வச்சு 10,00,000 கோடி அடைக்க முடியாதுன்னு தெரியும். இன்னைக்கு நான் ஓட்டு வாங்கிக்கிறதுக்கு என்ன வேணுமோ, அதெல்லாம் நான் சொல்லுவேன். திண்ண திருத்தம் சார். அது கருணை தொகைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அது வந்து இப்ப உரிமை தொகை ஆயிருச்சு. அது ஆமா. அதான் அது கருணை தொகையாலாம் இருக்காது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க போல. ஆமா. இது எந்த ஊர்ல உரிமை தொகை? எனக்கு எனக்கு புரியல. மக்களுக்கு வந்து நீ சரி நான் என்ன தெரியுமா? என்கிட்ட இருந்து வரிய வாங்கிட்டு, எனக்கே நீங்க திருப்பி குடுக்குறேன்னு சொல்றது, இது உரிமை தொகையா? உரிமை இல்ல தொகை என்ன வந்து ஏமாத்துறதா? உரிமை சரி. எப்படிப்பா உரிமை தொகைன்னு சொல்லுவீங்க? நீ வாங்காம இருன்ற. நீ வாங்காம இரு. எல்லாருக்கும் டாக்ஸ் ஃப்ரீ சொல்லு. அ வரி இல்லாம பண்ண வேணா, பாதி விலைவாசி குறையும். பெட்ரோல், டீசலுக்கு வரிய பெட்ரோல் கூட குறைக்க வேணாம். டீசலுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வரிய குறைப்பேன்னு சொல்லு.
ஆமா. பாதி விலைவாசி காய்கறியிலேருந்து, மளிகை பொருள்லேருந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல வருது. பாதி பொருள் விலை குறையும். ஆமா. விலைவாசி இமிடியேட் இதுல வந்து தெரியும். கரெக்ட். ஓகேவா? அத நீ செய். அத விட்டுட்டு 10,000, 10,000, 10,000ன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் இந்த இலவசங்கள குடுத்து எப்படிதான் மக்கள வந்து சீரழிக்கிறாங்களேன்னே தெரியல. அ இந்த இத்தன பேர் அதான் வாங்குறது விஜய் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வராரு. இந்த நடைமுறையில சாத்தியத்த தான் நான் பண்ணிட்டே இருப்பேன். அத நம்மளும் நெறைய வாட்டி பேசிட்டோம். சோ இது வந்து நீங்களும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைக்காக நான் காத்துட்டு இருக்கேன்றத மறுபடியும் பதிவு பண்றேன். அத நம்ம கண்டிப்பா டிகோட் பண்ணி பேசணும். எனக்கு எனக்கு வந்து ஒரு குரோத் நான் அதான் அண்ணாமலை சொல்றதோ, பிஜேபி சொல்றதுமே கூட அவங்க குரோத்த எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க அரசியல் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரியான அரசியல் டிவிகே பண்ணணும், திமுக பண்ணணும், அதிமுக பண்ணணும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா இவங்க இ இ நான் இன்னொன்னு சொல்றேன். திமுக போய் டிவிகே வந்தாலுமே ஒரு நல்ல எதிர்க்கட்சி இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகல பிஜேபியா இருந்தாலும் சரி. ஏன்னா எதிர்க்கட்சி எதிரிய கொண்டு தான் ஹீரோ வந்து முடிவு பண்ணி எவ்வளவு நல்லவன்றத நம்ம முடிவு பண்ண முடியும். கேள்வி கேட்கிறதோ, இ இ ஒருத்தங்க இருக்காங்கன்ற பயம் இருந்தா தான் ஆளுங்கட்சியில இருக்கிறவனுக்கு ஒரு பயம் இருக்கும். பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைப்பாங்க. சரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவ ஆட்சி மாத்தி மாத்தி குடுக்கறதுனால, ஐய்யயோ! இது போனா அடுத்தாட்சி அவன் வந்துரும். நம்மள இது பண்ணுவாங்கன்றதுக்காகவே 4 நல்ல விஷயம் பண்ணியிருப்பாய்ங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு வளர்ச்சிக்கு இவங்க தான் காரணம். ரொம்ப பின்தங்கிய வளர்ச்சிக்கும் இவங்க தான் காரணம். ஓகே சார். கம்பேர் டூ அதர் ஸ்டேட். நிறைவா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் சார். என்னன்னா, தொடர்ந்து தாவேகாக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஓபி விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இது வந்து தாவேகாக்கு அகைன்ஸ்டா தான் இத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற மாரி பேசியிருந்தோம். அதே மாரி தான் தாவேகாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத எதிர்த்து ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க சார். அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஓகே அவங்கட்ட வந்து எம்எல்ஏ, எம்பிஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து முன்னுரிமை குடுக்கறதுல என்ன தப்பு இருக்குன்ற மாரி ஹைகோர்ட்டே கேட்டிருக்கு சார். இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது ஜெனரலா வந்து ஒரு டெர்ம்ஸ் இருக்கு தேவா. என்னன்னா, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு பிரியாரிட்டி குடுப்பாங்க. எதிர்க்கட்சிக்கு அடுத்த பிரியாரிட்டி. அதுக்கு அடுத்தவங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் மீட்டிங் போடுறீங்கன்னா கூட, ஆளுங்கட்சி குடுத்திருந்தா சிஎம் வராருங்க. நீங்க மாத்தி வைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் நேரத்துல கூட. அ எதிர்க்கட்சின்னா இப்ப அதிமுகவுக்கு. அடுத்த பொசிஷன்ல டிவிக்கு. இது வந்து ஜெனரல். பட் ஆஸ் பெர் லா நீங்க ரூல் எல்லாரும் சமம்ன்றது தான் சட்டம். நீங்க எம்பி, எம்எல்ஏ கூட மக்கள்ட்ட ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்காங்க. மக்கள் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைக்கும்போது, அவங்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. பிரியாரிட்டைஸ் வந்து யார் பண்றாங்களோ, அவங்களுக்கு குடுக்கணும்ன்றது தான் ரியாலிட்டி. பட் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. கோர்ட் வந்து இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு நெனைக்கிறேன். சட்ட ஒழுங்க பார்த்து காவல்துறை முடிவெடுப்பாங்க. சில இடத்துக்கு தகுந்த மாரின்றது தான் கோர்ட் சொல்லியிருக்கணும். எம்பி, எம்எல்ஏ இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு குடுக்கணும்ன்றதெல்லாம் வந்து லாஜிக் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. ஆளுங்கட்சியா இருந்தா அந்த முதலமைச்சர் அவங்களுக்கான பிரச்சார யுக்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. 2வது வந்து எதிர்க்கட்சி. அதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரியாரிட்டி குடுப்பாங்க. இதுதான் நடக்கும். பட் கோர்ட்டுடைய இந்த டைரக்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அதே மாரி அடுத்தபடியா வந்து உள்ள தாவேக்கால வந்து இந்த வேட்பாளர்கள தேர்வு செய்றதுல ஜான் ஆரோக்கியசாமிக்கும், ஆனந்துக்குமே பிரச்சனை இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல ஒரு வேளை யாராவது கெளப்பி விடுறாங்களா? அது உண்மையாலே நடக்குதான்னு தெரியல சார். சி அ இப்போ ஒ ஒ அ நீங்க, நான் இருக்கேன். நம்ம ஆஃபீஸ்ல உங்க கூட பழகுற ஒரு 2 பேர் உங்க விசுவாசி தெரியும் இருக்கும். எனக்கு ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க இருக்கும். அந்த 2 பேருமே தனித்தனி வேற வேற இடமா இருந்து பொசிஷன் கேட்கறாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இதுல ஒருத்தர் மட்டும் இந்த பக்கமா அந்த பக்கம் இருக்க ஒவ்வொருத்தர் மட்டும் ஒரே பொசிஷன் கேட்டா நீங்களும் நானும் அடிச்சுக்கிற மாரி தான் இருக்கும். ஆமா. இதெல்லாம் ஒரு அரசியல்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. எல்லா இது எல்லா கட்சியிலயும் இருக்குது சார் கட்சியிலயுமே இது. நடக்கும். இது எல்லா கட்சியிலும் நடக்கிற விஷயம். இது பூதாகரமாக்கப்படுது வந்து டிவிகேன்றதுனால. அதனால ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சின்ன விஷயத்த கிளப்பி விட்டா கூட பெருசா ரியாக்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுல பண்றாங்க இது. நரேட்டிவ். ஆ ஆமா நரேட்டிவ். அதுக்காக நான் விஷயம் தான். அப்படியே இருந்தாலும் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. ஓகே சார். நெறைய விஷயம் பேசணும் தமிழ்நாடு அரசியல் பத்தி. நீங்க வந்து ஜார்ஜியால இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல பத்தி உங்க சொல்லணுன்ற அந்த நேரத்துக்கும், உங்க கருத்துக்கும் நன்றி சார். நன்றி தேவா.